பூண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு, அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் அவர் உச்சபலம் அடைகிறார். ஸோ இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான யோகம்னு தான் சொல்லணும்.
திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா யோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்பு தான் மீன ராசிக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, சின்ன ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய உதவி கிடச்சிது அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி தான். அதாவது இப்போதைக்கு ஜென்மச்சனியினுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குரு பெயர்ச்சி நடந்து அந்த குரு பெயர்ச்சி மூலமாக அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் குறையும் போது அது ஒரு பெரிய முன்னேற்றம்னு தானே சொல்லணும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்து உறவுகளோட உதவி, அதே மாதிரி சொந்தக்காரங்களுடைய உதவி, நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக இருந்தாலும் கூட பண உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். பண உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. எந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்கிறதுனாலேயே சரியான பாதையில் உங்கள் லைஃப் நகரும் இந்த காலகட்டத்தில். அதாவது இவ்வளவு காலம் பிரச்சனை சந்தித்தது போக இனி அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா சொத்து, டாக்குமெண்ட்டு, எழுத்து இதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளேயும் சிக்கல்கள் உருவாயிருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு முடிவு எல்லாருமே, அதாவது எல்லாத்துக்குமே யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே உங்களுக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டம், அல்லது சந்தோஷமாக போயிடுவோம் நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்களே சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான். அதான் இப்போ இந்த குரு பயிற்சிக்கான காலகட்டம். பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல குரு உச்சமடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால யாரெல்லாம் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை அப்படின்ற ஒரு யோகமான அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமண விஷயத்துக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கூடி வரும். மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிறைய திருமண தடைகள் வரும் இந்த காலகட்டத்தில். அதுவும் பொண்ணெல்லாம் பேசியெல்லாம் நிற்கும். திருமணத்துக்கு ஓகே சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த அமைப்புகள் கூட திருமணம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை, திருமணம் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணம், இது போன்ற எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாங்க. அதுதான் பாக்கியம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பணம், பொருளாதாரம், கல்வி, நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பு, இது சொல்லப்போனால் குருபலன் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே தான் இது வருது. திருமணம், இது போன்ற அனைத்து விஷயங்களும் மீனராசிக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேலே ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுறணும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை செய்கிறது, குடும்பத்தில் சுப செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டம். கையில் காசே இல்லைன்னா கூட செலவுக்கு பணம் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா சுப செலவுகளை எடுத்து செய்வீங்க. ஸோ சுப செலவுகள் அப்படிங்கிறது எதில் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகனம் வாங்குறதா இருக்கலாம், லக்ஸரியான வாகனம் வாங்குறதா இருக்கும். அதேமாதிரி 2 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, பெரிய லக்ஸரியான வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது போன்ற நிலைகள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நடக்கும். இது பூர்த்தியாகிறது அக்டோபர், செப்டம்பரில் வீடு பூர்த்தியாகி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிடுவீங்க. செப்டம்பர் அல்லது அக்டோபரில் கிரகப்பிரவேசம் நடக்கும் உங்கள் அமைப்புக்கு. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் நடக்கும். பொருளாதார தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணிட்டு வரும்போது பொருளாதார தடைகள் உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஸோ குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது, இந்த டிசம்பருக்கு பிறகு, டிசம்பரில் பணம் பொருளாதாரம் வரலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. டிசம்பருக்கு முன்னாடியாக இருந்தால் நீங்கள் ஆலங்குடி போங்க. டிசம்பரில் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் பெரிய அளவில் இருந்தால், ஆனால் இருக்காது, அப்படி இருந்தால்
நீங்கள் கஜலட்சுமியோடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. மகாலட்சுமியினுடைய வழிபாடு, கஜலட்சுமியினுடைய வழிபாடு, யானையோடு கூடிய லட்சுமியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் பணம் பொருளாதார தடைகளை உடைச்சி பணத்தை பெரிய அளவில் வர வைக்கும். பொருளாதார கஷ்டங்களை வர வைக்கிறதும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துலேயும் மேம்பாடு அடைவீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொல்லப்போனால் வயிறில் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள், கண்டுபிடிச்சும் வெளியில் சொல்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். ஸ்கேன் பண்ணக்கூடியது அப்படி இருக்கலாம். பெரிய பெரிய மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேத நாராயண பெருமாள். இது தொட்டியத்தில் இருக்க கோயில். இப்படி ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். தொட்டியம் ஊரில் இருக்கக்கூடிய வேத நாராயண பெருமாள். இந்த கோயிலில் பெருமாளுக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, 4 வேதத்தையும் தலைக்கு வச்சு படுத்திருப்பாங்க. ஸோ இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இதில் என்ன பிரச்சனைன்றது சொல்ல வேண்டாம். மீனராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு வயிற்றில் என்ன பிரச்சனைன்றதை நம்ம சொல்ல வேண்டாம். இந்த பிரச்சனைக்கான பரிகாரம் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 100% நல்ல பலன்கள் தான் இருக்குது. குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது, சரிங்களா? நன்றி, வாழ்த்து. ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு குருபலம் வருது. அப்போ குரு உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு. பார்க்கும்போது 7.5 சனி கொஞ்சம் மட்டுப்படும். அப்ப சனியோடைய தாக்கம் தீமை எல்லாமே குறையும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு, வருமானத்தை நல்லா கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு, 7க்குடையவர் 3ஆம் இடத்துல. இவ்வளவு சூப்பரான பலன்கள். அப்ப சுக்கிரனும் கூட சேர்றாரு. இதெல்லாம் நல்ல கிரக அமைவுகள். உங்களுக்கு இந்த மாசம் காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வான நிலைக்கு போக போகுது. சரி, புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் தொழில் காரகன் எப்படி இருக்கு, இப்போ என்ன திசா புத்தி போகுது, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதமா அமையுதுங்க. அப்புறம் 11ஆம் இடத்தை வேற குரு பாக்குது, சுக்கிரனும் பாக்குதுங்க. அப்போ ஒரு தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும், தொழில் மூலியமா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. வருமானம் நல்லா வரும், லாபம் நல்லா வருங்க. அதே மாதிரி இவ்வளவு நாளா இருந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்பத்தாருடைய என்னன்னா சுமூகமான உறவு நிலைகள் ஏற்படும்.
அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டடா இருப்பாங்க. குடும்ப நபர்களே பெரும் துணையாவும் ஆதரவாவும் சப்போர்ட்டாவும் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கனால கம்யூனிகேஷன் துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி. தொழில் ரீதியாவும் சரி, உத்தியோக ரீதியாவும் நல்ல வளர்ச்சி. முக்கியமா ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான மாசமா இருக்க போது. திடீர்னு ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா சனி சேர்ந்திருக்கனாலையும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனாலையும் நிறைய இடமாற்றங்கள், அதே மாதிரி வந்து தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலர் வீடை மாத்துவீங்க, ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துவீங்க, ஒரு சிலர் தொழில் ஸ்தானத்தை அப்படியே எடுத்து மாத்துவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நல்ல தெய்வ அனுகூலம், பரிபூரணமான தெய்வ நிலை உங்களுக்கு இருக்கு. திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகக்கூடிய மாசமா தான் அது இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு உங்களுக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவு, இளைய சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு. சகோதரன், சகோதரி வழி 2 பேத்தையும் குறிக்கக்கூடியதுதான். இது வந்து மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவா சகோதர ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல அவங்க வந்து பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உறுதுணையா இருக்கனால நல்ல உத்வேகத்தோட உங்களால செயல்பட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி 7ஆம் இடத்தை களத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. குருபலம் இருக்கனாலையும் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, காலகட்டங்கள் நல்ல அமைப்பை கொடுக்கறதுனால களத்திர ஸ்தானமும் நல்லா இருக்கனாலையும் உங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கைகூடும். எவ்வளவுதான் தடை தாமதங்களா இருந்தாலும் அதை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ரொம்ப நாளாகி ஒரு உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அதே மாதிரி நீங்க யார்கிட்டயாவது கம்யூனிகேஷன்ஸ், அதாவது பிரைவேட் சாட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சனி இருட்ட வெளிச்சப்படுத்திடும். ஏன்னா குரு பார்வை இருக்கனால நீங்க ஏதாவது வந்து சீக்ரெட்டான இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல பழக்கங்களுக்கு மட்டும்தான் குருவும் சனியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கு. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். நம்ம தாராளமா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். அமைப்புகள் அனுகூலமாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நீங்க ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு அதாவது நல்ல பலன்கள் இருக்கு. அதே நேரத்துல அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க குடும்ப பிரச்சனையை தேடிக்காதீங்க, குடும்ப பிரச்சனையை சொல்லிக்காதீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவு நிலை ஏற்படும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவருக்கொருவர் ஆதாயமாவும் அனுகூலமாவுமே இருப்பீங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயங்கள் கைகூடும். அதே மாதிரி தாயாருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும். நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். 7.5 சனி காலகட்டங்கள்ல கை கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா குடும்பத்தார்கிட்ட பேசும்போது சண்டை சச்சரவுகள் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. காசு பணத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மமதையும் கொடுத்துருவாரு. உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால உணர்ச்சி வசப்பட்டு பேச்ச வந்து கண்ட்ரோல் இல்லாம பேசிடாதீங்க. ஒரு வார்த்தையை கொட்டிட்டு அதை மறக்க முடியாது. அதனால உறவுங்கிறது 2ஆம் இடம், பேச்சுங்கிறது 2ஆம் இடம். உறவுகள் கிட்ட எப்படி பேசுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல அப்படின்னா உறவுகளை இழந்துட்டு தவிப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால வாக்கு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பேசும்போது பல விஷயங்களை யோசிச்சு பேசணும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துருவாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நீங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது, பெரிய பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, ஒரு மிக உயர்வான பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் கலைத்துறைக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று அவங்களோட போய் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற மாதிரி அவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கனால ப்ரமோஷன், சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய நிலைகளை அடைஞ்சு ஒரு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருவாரு. மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா,
நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்கனால வெற்றி வாய்ப்பு, எல்லா விஷயங்களுமே வெற்றி, சக்சஸ். 7.5 சனி இருந்தாலும் பொதுமக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனிங்கிறது பொதுமக்களை குறிக்கக்கூடியது. அப்போ பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால எலெக்ஷன்ல நின்னாலும் ஜெயிப்பீங்க, எந்த போஸ்ட் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு, ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள், காசு பணம் சம்பாதிக்கிறது, புது புது டெண்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும். பெரிய லெவல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதுணையாக இருக்கும், உங்களுக்கு உறுதியாக இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுதான். கோர்ட்டு கேஸ் கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா 3ஆம் இடத்துல 6 கூடையவர் இருக்கனால மருத்துவ செலவுகளும் இருக்கு. அதே நேரத்துல கோர்ட்டு கேஸ் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா இருக்கணும். மருத்துவ செலவு, ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. 7ஆம் இடத்தை பாக்குறதுனால அதுக்கு நிவர்த்தியும் உறுதியாக இருக்கு. தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை. மீன ராசிக்கு பொதுவா பொருளாதார வாழ்க்கை சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கு. உறவு நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், அற்புதமான பலன்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பார்க்கும்போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா வருகின்ற 2025 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று 11 மணி 7 நிமிடத்துக்கு பகல் மணி 11 மணி 7 நிமிடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது எதுக்காக சொல்ல விரும்புகிறேன்னாக்கா வாக்கிய கணிதப்படி தான் இந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த குரு பயிற்சி யாகங்கள்லாம் வளர்க்குறாங்க. அதில் கலந்துக்கணும்னு ஆசை உள்ளக்கூடிய நபர்கள் வருகின்ற 2026 மே மாதம் 26ஆம் தேதி பகல் மணி 11 மணி 7 நிமிடத்துக்கு சிவன் கோயிலுக்கு சென்று உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறேங்க. திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி என்று குரு பயிற்சி நடக்க இருக்குது. இது தனி மனிதர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அப்போ இந்த குரு பயிற்சி வாயிலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து அதாவது 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இது ஒரு அளவில் வரவேற்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். இப்போ 4ஆம் இடத்துல இருந்த குரு பயிற்சியை காட்டிலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பயிற்சி ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த 1.5 வருஷ காலத்தை எண்ணி பாருங்கள். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தை சந்திக்கிறது, வண்டி வாகன தடைகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். முக்கியமாக இந்த மீனராசிக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க. வருமானங்கள் குறைஞ்சி போயிருக்கும். சொந்த தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு அந்த சொந்த தொழில் நலிவடையக்கூடிய காலகட்டங்கள், தனியார் துறை வேலைவாய்ப்பில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இல்லாமல் தடுமாறுறது, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அரசு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி கடந்த 1.5 வருஷ காலமாக ஒரு மன உளைச்சலுக்கான காலகட்டங்கள், வருமானங்கள் குறைவுக்கான காலகட்டங்கள், கடன்கள் அதிகரிக்கப்பட்ட காலகட்டங்களாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னோட ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று தன் ராசியை பார்க்கிறார். தன் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லணும். நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். மீனராசி என்பவர்களே, உண்மையாலும் சொல்ல வர நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். 7.5 சனி நடக்குது, ஜென்மத்தில் சனி இருக்குது, பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. இந்த குரு பயிற்சி முடியக்கூடிய காலகட்டம் வரலும் குருவின் பார்வையால் சனி பகவானின் கை கட்டப்பட்டுள்ளது தான் விதிங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்திலேருந்து நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பார்வை 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகள் பிறக்கும்.
இது செய்தால் நடக்கும், இது செய்தால் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல ஒரு சிந்தைகள் உருவாகக்கூடிய அமைப்புங்க. ஒரு மனிதனுக்கு தெளிவான சிந்தைகள் இல்லாமல் இருக்கிறனால தான் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ எதையாக மாட்டிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏமாற்றங்களை சந்திக்கொண்டு விதிங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் தெளிவான சிந்தைக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு. நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு பட இருக்கனால உங்கள் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும், மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மைகள், ஒற்றுமையை ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குன்ற விதிங்க. அதே வேளையில் இந்த குரு பகவானின் பார்வைக்கு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகங்க. அப்போ இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது தந்தை வழி, மூதாதையர், சொத்து சொத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம், நீங்கள் வாங்கி வந்த புண்ணியத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, தந்தை வழி சொத்து சுகத்தினால ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக இந்த நேர காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அப்போ ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ₹1 போட்டிங்கன்னா ₹4 லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், திடீர் யாருக்கோ என்றைக்கோ கொடுத்துருப்பீங்க பணம், இந்த நேர காலகட்டத்தில் வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கதை பார்க்க முடியுதுங்க. அதே போல் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் நிவர்த்தி அடைகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. பல நாட்களாக எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லையே அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனங்கள், பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, இந்த குரு பயிற்சியில் வாய்ப்புகள் கிடைச்சா திருமணமாகாத நபர்கள் கண்டிப்பாக திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதனால் 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால திருமணத்தை பண்ணிக்கோங்க. 2027க்கு பிறகு திருமண யோகங்கள் கொஞ்சம் தடைபடுற மாதிரி இருக்குது. அதனால் வயது வந்த நபர்கள் எல்லாருமே திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதே போல் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு ஜோதிடரை கொண்டு போய் கொடுங்க. கணவன் மனை 20 ஜாதத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது தோஷங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது சார்ந்த கோயில்களுக்கு போங்க. இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நார்மலாகவே இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அதுவே தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வியாபார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு உத்தியோகம் அமையணும்னு இது இருந்தால் கன்ஃபார்மாக அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சொந்த தொழிலில் அரசு உத்தியமாக தனியார் துறை வேலை வைப்பான்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயங்களுக்கு இப்பயே நீங்கள் வளர்ச்சிகளை பெறுறது தான் நல்ல ஒரு பலன்களை தரும். அதனால் வேலை வாய்ப்புக்காக ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டால் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதே நேரத்தில் இந்த நேர காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தடை இல்லாமல் நடக்கணும்னு நினச்சிங்கனாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. பூச நட்சத்திரத்தில் தான் அந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். பூச நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயின் அம்சமான திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி தரும். உங்களோட முன்ஜென்ம கருமாக்கள் விலகிறதுக்கான ஒரு காலகட்டங்களை உருவாகும். எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தி தரும்ன்றீங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது. கல்வியை பற்றி ஒன்றும் கவலைப்படனா படிப்புக்காக வெளிமாநில தொடர்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சார் எங்களுக்கு கொஞ்சம் கடன்கள் அதிகமாக இருக்குது சார், இந்த கடன்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருமா, அதுக்கு தகுந்த வருமானங்கள் கிடைக்குமா, தொழில் அமையுமானாக்கா இந்த 1 வருட காலம் சாதகமாக இருக்குது. சரியாக பயன்படுத்துங்க, முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக, கடன் அடையிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே நேரத்தில் தெளிவாக சொல்ல வரங்க, இன்றைய தேதியிலேருந்து 2031ஆம் ஆண்டு முடிகிற வரலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. அது மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாயிடும். இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாக இருக்குது. சரியாக பயன்படுத்திங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.
நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜூன் 2, 2026 குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பெயர்கிறார். இது மீன ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 9, 12 கூடியவன் குரு காலபுருஷன் 4ஆம் இடத்தில் தாய்ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். குரு பார்த்திங்கன்னா மீன ராசியில் 3 நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரர். குருவின் ஆட்சி வீடும் மீன வீடு தான். அப்போ 3 நட்சத்திரம் அப்படின்னா பூரட்டாதி குருவின் நட்சத்திரமும் அங்கே உள்ளது. அதே போல் உத்திரட்டாதி அப்படிங்கிற முழு நட்சத்திரமும், ரேவதிங்கிற முழு நட்சத்திரமும் அங்கே இருக்குது. இந்த குரு பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ராசி அதிபதியாகவும், அதே 10ஆம் அதிபதியான தனுர் வீட்டுக்கு அவரும் அதிபதி. அவர் போய் தனக்கு 5இல் உச்சம் அடைகிறார். அப்போ இது எப்படி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா அருமையான பலன். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிறப்பு மறுபிறப்பு அப்படிங்கிற அந்த 1, 5, 9 தாங்க. தன் குழந்தை, தன் தகப்பன், மீண்டும் குழந்தை, இப்படி அந்த 1, 5, 9 தொடர்புங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம். அப்போ குரு தன் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் போய் உச்சம் அடைகிறார். 5க்கு 5ஆம் இடமாக மாறுவதால் இந்த இடத்துல பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம். எப்பயுமே இந்த மீன ராசிக்கோ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு உச்சமாகக்கூடிய அந்த கடக வீடு பூர்வ புண்ணியத்தை அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும். ஏன்னா குருவின் நேரடி பார்வை, அந்த 9ஆம் பார்வை அப்படிங்கிறது அங்கே அந்த மீனத்திற்கு அவ்வளோ அழகாக கிடைக்கும். அப்போ எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாருங்கள். அப்போ பூர்வீகம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு, பூர்வீக சொத்து உண்டு, பூர்வீகத்தில் குலதெய்வம் அனுகிரகங்கள் உண்டு. குலதெய்வம் பேசுமான இவங்ககிட்ட நின்று பேசிட்டு போகும், அந்தளவுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகமும் உண்டு. அப்போ இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1, 10க்கு சொந்தக்காரர் 5இல் போய் நிற்கிறார். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அந்த தொழிலை குறிக்கக்கூடிய அதிபதி போய் உச்சம் அடையக்கூடிய இடமாக இருக்கிறது அந்த கடகம். அப்போ தொழிலும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த ராசி அதிபதியான மீன ராசிக்கும் அது நன்மையை பயக்கும். அப்போ ஜாதகருக்கு இந்த வருடம் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு அது 4ஆம் இடமாக மாறும். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். அதற்கு 4இல் குரு போய் அமர்கிறார். அப்போ இந்த குரு யாராக வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் அதிபதி, 9, 12க்கு சொந்தக்காரர். அப்போ 9, 12 அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் பயணிக்கிறது, வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறது. அப்போ தனக்கு வருமானத்திற்காக வேண்டி வெளிநாடுக்கு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பயணிப்பாங்க. தன்னோட தகப்பன் தன்னோட குடும்பத்தோடு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடு பயணிப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு வருமானத்திற்குரிய காலகட்டங்களாக தான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம். ரிஷபத்திற்கு குரு 3க்கு 3ஆம் இடத்தில் போய் நிற்கிறார். அப்போ சகோதர ஸ்தானத்திற்கு மீண்டும் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுத்திறன் இந்த இடத்துல தான் செயல்படும். தன்னோட தனி திறனை இந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா குருவுக்கு அது லாப வீடாக மாறும். அப்போ இவங்களோட ஒவ்வொரு தனித்திறனும் இவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. எந்த அளவுக்கு இவங்க தன்னோட மூளையை பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க அறிவாற்றலில் திறமையானவங்களாக இருப்பாங்க. இவங்க பேசியே மயக்கிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேச்சாற்றல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா, அந்த மாதிரி இவங்ககிட்ட பேச்சு திறமையில் மற்றவர்களை மயக்கி அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், வீடு, வண்டிக்கு சொந்தம். அப்போ 4ஆம் இடத்திற்கு குரு போய் 5இல் தான் நிற்கிறாரு. அப்போ
இந்த குரு 4க்கு 5 நிற்கும்போது தாய்க்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் கொடுக்கும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது இல்லறம் இல்லைங்களா, வீடு, நம்ம இருக்கக்கூடிய குடியிருக்க வீடு. ஆல்டர்னேட்டிவ் வீட்டை கட்டுவாங்க. சின்ன ஒரு வீட்டோட ஆல்டர்னேட்டிவ் காம்பவுண்டு சுவராவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் கட்டி இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா அரண் அமைத்து வாழக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். 4க்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தன் வீட்டுக்காக வேண்டி செலவழிப்பாங்க. அடுத்தது தாயோட சுகத்திற்கு ஏதாவது அப்படின்னா தாய் நல்லா இருப்பாங்க, தாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் 5க்கு 5ஆம் இடமாக மாறுவதால் தான் பூர்வ புண்ணியம் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன். குழந்தைகளுக்கான ஒரு கல்வி, குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறன் வாய்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க. இவங்களோட குழந்தைகள் இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா அறிவு பயங்கர புத்திசாலித்தனமான குழந்தைகளாக இருப்பாங்க. ஏன்னா குருவே பார்த்திங்கன்னா ஞானக்காரகன், நம்ம குருவுக்கு மிஞ்சின இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு போய் உச்சமாகக்கூடிய வீடு கடகம். அப்போ ரொம்ப அதீத புத்திசாலித்தனம் கொண்ட குழந்தைகள் தான் இவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து தகப்பனுக்கு புத்தி சொல்லும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த 5ஆம் இடம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். மீனத்திற்கு நேர் 12ஆம் இடம், அதாவது பார்த்திங்கன்னா கடகம். அப்போ 5ஆம் இடம் இவங்களுக்கு 12ஆம் இடமாக அந்த குழந்தைகளுக்கு மாறுவதால் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகளுக்கு இவங்க இந்த வருஷம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். லோன் போட வேண்டியது வரும். குழந்தைங்களோட படிப்புக்காக நான் லோன் போட்டேங்க, கல்வி கடன் வாங்கினேன் அப்படிம்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் 12ஆம் இடமாக மாறுவதால் கல்வி கடன் வாங்குவார்கள். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது கன்னிக்கு 7க்கு அது 11, 7க்கு அது 11ஆம் இடமாக மாறும், லாபஸ்தானம். அப்போ கணவனால் மனைவிக்கு லாபம். கணவனால் மனைவிக்கு என்ன லாபம்னா வருமானம் வரலாம், அல்லது மனைவியோட நீண்ட நாள் ஆசை, ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த நீண்ட நாள் ஆசையை இப்போ வந்து அவங்க இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயம் மனைவிக்கு தேவையான அத்தனை சௌகரியங்களும் அவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நேரம் இது. அடுத்தது 8ஆம் இடம் துலாத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக இந்த கடகம் வரும். அப்போ 8க்கு 10 அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக இது மாறுவதால் இது என்ன மாதிரினா தொழில் கொஞ்சம் முடக்குங்க. தொழிலில் கொஞ்சம் சிறு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள். தொழில் முடக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை அங்கே இல்லை. அப்போ தொழிலுக்கு ஏதாவது கட்டுமான பொருட்கள் வாங்கினேன் அதனால் கடன் பட்டுக்கிட்டேன் அப்படிங்கலாம், அல்லது கட்டுமான பொருட்கள் வாங்கி நீங்கள் கடன் பட்டு கொஞ்சம் அந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அப்போ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாக மாறுவதால், அதாவது மீனத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா விருச்சகமே வருவார். அப்போ 9க்கு 9ஆக மாறுவதால் இது தகப்பனுக்கு தகப்பன் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ நல்லாயிருக்கும். கோவில்களுக்கு போய் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சிவன் ஸ்தலத்துக்கு போய் வாங்க, அது ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் தனுர் வீட்டுக்கு 8ல் போகிறதுனால அதுதான் தொழிலில் கொஞ்சம் கவனம் வேணும். மற்றபடி தொழில் முடக்கம் என்பது கட்டாயம் ஒரு சில மாதங்களாவது அது முடங்கி தான் அது மறுபடியும் அது துளிர் விடுற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் முழுக்க முடங்கிருமா, நான் தொழிலே செய்ய மாட்டேனா அப்படிங்கலாம் இல்லை. தொழில் செய்வீங்க, ஆனால் இருந்தாலும் தொழில் தனி கவனம் வேணும். பார்ட்னர் இருக்கிறாருங்க, பார்ட்னர் பார்த்துட்டாருன்னா தயவு செஞ்சு பார்ட்னர் நம்பி விட்டுறாதீங்க. பார்ட்னர் ஆகிட்டு அவரை முதலாளி ஆயிடுவார், நீங்கள் அப்புறம் கீழே தொழிலாளி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக தொழிலில் மட்டும் இருங்க. அடுத்தது 11ஆம் இடத்திற்கு சப்தமஸ்தானத்தில் குரு. அப்போ 11ங்கிறது லாபம். ஏன்னா குருவின் 11ஆம் இடம் குரு நீச்சமாகக்கூடிய வீடு. அப்போ லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சற்று குறைவாக இருக்கும். ஆனால் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நல்லபடியாக உங்களுக்கு அந்த லாபகரம் இருக்கும். அடுத்தது 12ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பமாக வரும். அந்த 12க்கு அது 8ஆம் இடமாக 6ஆம் இடமாகவும் 8ஆம் இடமாகவும் அது 6-8னாவே வம்பு வழக்கு கடன் தொல்லை நோய், இதுதான் 6-8ன்னு. அப்போ இதெல்லாம் வருமாங்க அப்படின்னா வராமல் இருக்கணும்னா குருவை வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய குரு பெயர்ச்சியை வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு வழிபாடு செய்வது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து இந்த தனுர் ராசியில் பிறந்தவங்களோ அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த வியாழன் வழிபாடுங்கிறது சால சிறந்தது. அவங்க அந்த வழிபாட்டை பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே நல்லா இருப்பாங்க. வியாழக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவது இன்னும் சிறப்பை தரும்.
உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கான அனைத்து 12 ராசிகளுக்கும் தேவையான குரு பெயர்ச்சியை நான் சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் இந்த குரு உங்களுக்கு நல்ல குருவருளுமாக நின்று உங்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் கொடுக்கணும்னு நினச்சி இந்த தகவல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது குரு பகவான் தான் ராசி அதிபதி. எப்பொழுதுமே அவர் தான் குரு பகவான் தான் ராசி அதிபதி. ஸோ இப்படிப்பட்ட ராசி அதிபதியான குரு பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து தற்போது 5ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி காலங்களில் உள்ள செல்கிறார். ஸோ 5ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன விஷயம் சொல்லுவோம்னா, 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. ஒரு பழமொழி இருக்குது, 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அப்போ கெஞ்சாமே உங்கள் ராசி அதிபதி 5க்கு வரார். அது அற்புதம் அல்லவா? கிட்டத்தட்ட ராகு பகவான் ஒரு 1.5 வருட காலமாக உங்களுடைய மனசில் எவ்வளோ தூரம் குழப்பம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டார். அதுக்கடுத்து ராகு சனி பகவான் வீட்டுக்கு போய் சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட லைஃப்பில் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம்தான் மீனராசினர்களுக்கு. அவங்க கூட இருந்தவங்களுடைய உண்மையான தன்மை, உண்மையான செயல்பாடு, அது எந்த உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், காதல் என்ற பந்தமாக இருக்கட்டும், ஸோ அல்லது நம்ம கூட பிறந்த உறவுகளாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எனி மோர் பர்சன், ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட சிந்தனையில் எல்லாருமே சுயநலவாதிகளாக யாரெல்லாம் இருந்தாங்களோ, எந்தெந்த உறவுகளில் சுயநலமாக உங்களை பயன்படுத்தினாங்களோ, ஸோ அப்படிப்பட்ட நபர்களுடைய சூழ்ச்சி, பிரச்சனை எல்லாமே கடந்து வந்து உங்கள் லைஃப்பில் வேறு லெவல், வேறு மாதிரி நீங்கள் செயல்பட போகிறீங்க. கிட்டத்தட்ட நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதிகமான கடன் பிரச்சனை, அதே போல் வேலையில் பிரச்சனை, வேலையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதே போல் மீனராசிக்காரங்க நித்தம் தூக்கத்தை இழந்தீங்க. இன்றைக்கி தூங்கிடலாம், இன்றைக்கி சரியாயிடும், இன்றைக்கி நம்ம தப்பிச்சிடுவோம், இன்றைக்கி சரியாக போயிடும், தூங்கிடலாம் அப்படின்னு தூக்கத்தில் கூட
இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் ஒரு போராட வேண்டிய நிலைமை தான். அதே போல் மீனராசி என்பவர்களில் பணம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க. இப்போ தான் காசோட அருமையை புரிஞ்சுக்கிறீங்க. இருக்கிற காசை பையிலேருந்து எடுத்து அப்படி கொடுத்துறது, இல்லைன்னா என்ன பண்ணி நீங்கள் பீரோவில் திறந்து கொடுக்குறது. இப்போ தான் வாட்ஸ்அப்பு ஜிபேயில் பணம் ஈஸியாக அனுப்பிடலாமே, சட்டுன்னு அனுப்பிடுறது உணர்ச்சப்பட்டு. உங்கள்கிட்ட மட்டும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்கிட்ட ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன், அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேன், மேடம் ரொம்ப கஷ்டப்படுறேன், மேடம் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அந்த உறவின் தன்மையிலையோ மதிப்பின் தன்மையிலையோ கண்கலங்கி நின்றுட்டாங்கன்னா எதையா ஒன்று அடமானம் வச்சா கொடுத்துருவீங்க. சரி, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கொடுத்தோம்னா அவங்க லைஃப் டேர்னிங் ஆயிரும், நம்ம கொடுத்து உதவுவோம் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். 12 ராசியுமே கொடுத்து உதவுவாங்க. இதில் மீனராசிக்கு அதிகமாக கொடுத்து உதவுங்க. சுக்கிரன் வலிமை பெற்ற ராசி. சிந்திக்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க, தருவாங்களே நினைப்பீங்க. வாங்கின பிறகு உங்களை கேட்பாங்க, யார் நீ, என்ன விஷயம், ஆமாம் சொன்னேன் அப்படின்னு அந்த ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலையை சொல்லும்போது அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வரும் பற்றி எனக்கு கோபம் ஒரு லிமிட்டே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மனதளவில் கோபத்தை உள்ளே வச்சுட்டு சில மீனராசிக்காரங்க கடந்து போயிருக்காங்க, சில மீனராசிக்காரங்க துடிச்சுக்கிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில் உள்ள நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக மீளா துயரத்தில் இருக்கிற மீனராசி மீண்டு வரக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அப்படியே யோசிக்க வேண்டியிருக்கும், எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் நிறைய தடை, நிறைய பிரச்சனை. சில மகராசி என்பவர்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய மீனராசி என்பவர்களுக்குமே திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கும். புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருந்துச்சு. அந்த மாற்றம் எப்போ வரும்னு எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய உண்மையான அன்பை, உண்மையான காதலை, உண்மையான பாசத்தை புரிந்து எப்போ ஒரு அன்பு காட்டுவாங்க, எப்போ அரவணைப்பாக இருப்பாங்க, எப்போ உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க. காசு வேண்டாம், பணம் வேண்டாம், துட்டு வேண்டாம், நேரத்தை எப்போ ஒதுக்குவாங்க அப்படிங்கிற சிந்தனையில் அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய எத்தனை விதமான சிந்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களை புரியாத உறவு கூட உங்களை புரிஞ்சிடுமே பாசம் காட்டுவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்வீங்க. ஏன்னா ராசியில் ஜென்மத்தில் குரு எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி யோசித்தே பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து எதையும் நினைக்காத போது வெற்றி, எதையும் நினைக்காம போது பிரச்சனை கிடையாது. ஆனால் பல தோல்வி, பல பிரச்சனை, பல போராட்டங்கள், பல ஏமாற்றங்களை சந்தித்த பிறகு தான் ஒரு சிந்தனை வரும்ல, இன்னும் அடி வாங்கறதுக்கெலாம் தெம்பில் சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்ப மாட்டோமா? ஸோ அந்த நினைவுகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. பதிலுக்கு பதிலடி கொடுத்து உங்களை நீங்கள் பாதுகாத்து, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான பாக்கியம் யார் கொடுப்பா? உங்களுடைய ராசியின் அதிபதியை கொடுக்க போகிறார். இந்த வட்டம் குருபவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பலப்படுத்த போகிறார். அடுத்து அதிசாரமாக போய் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களில் இரட்டிப்பான தன்மையை பெற போகிறீங்கிறது உண்மை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். குருவோட பார்வை உங்கள் ராசியில் உழுது. ஸோ அப்போ குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குற பார்வை தான் அது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திருமண வாழ்க்கையில் திருமணம் முடியுமா முடியாதா, வரன் பார்த்துருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிற உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் மாறப்போகுது. உங்களுக்கான அற்புதமான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உறுதுணையாக இருக்கும் என்பது உண்மை. மதுரை மீனாட்சி அம்மனை கைப்பிடிச்சிக்கோங்க. இந்த குரு பயிற்சி காலங்களில் வருஷத்துக்கு 2 தடவையாக போயிட்டு வாங்க. போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மலை போல் உள்ள பிரச்சனை கூட, முடியாத பிரச்சனை கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு
அற்புதமான தருணம் அம்மனுடைய அருள் மூலமாக கிடைக்கும். அதே போல் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு முடிஞ்சளவு போய் வழிபாடு செய்யுங்க. அவருடைய அருள், நம்ம மீனாட்சியுடைய அருள் கிடைச்சா எல்லா வளம் பெற்று எல்லா செல்வமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையர்களை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20லேருந்து 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.